இப்பவும் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் வந்துராதான்னு தனிச்சு நிக்கிறதுக்கு சொந்த காலில் நிற்க முடியாம காங்கிரஸை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். காங்கிரஸ் இல்ல வரமாட்டாங்கிற யதார்த்தத்துக்கு விஜய் வர முடியல. நம்ம ஆள் பணம் கொடுத்து நம்ம தான் இதை பண்ணுறோங்கிறது கூட விஜய்க்கு தெரியல. நம்ம பணத்துலதான் இந்த மோசடி வேலைகள் நடக்குங்கிறது கூட தெரியல. காங்கிரஸ் வந்துருவான்னு முட்டாள்தனமா இன்னும் ஏமாந்துட்டு இருக்கிறார். மோடிக்கு நோக்கம் காங்கிரஸ் எந்த செல்வாக்கும் இல்லாம நாம் தமிழர் சீமான் சொல்றது மாதிரி ஒரு 3 விழுக்காடு வாக்க வச்சுக்கிட்டு 10 எம்பி 9 எம்பி ஜெயித்தர்றான். அதை அடிக்கிறது தான் மோடிக்கு நோக்கம். மோடியோட விசுவாசிகளான எங்க நோக்கம். அதனாலதான் எங்க பங்காளிங்க ஸ்டாலின் எதிர்ப்பு போங்கடா புண்ணாக்குடா, காங்கிரஸ் காலி பண்ணி இந்தியாவில 4வது முறை மோடி வர்றதாண்டா எங்க இதுன்னு ஓப்பனா சொல்லி அடிக்கிறோம். விஜய் பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள பேரக்கூடாது. இப்ப விஜய் வேற சென்சாரை பயன்படுத்தி சிவகார்த்தியனுக்கு எதிராக சதி பண்றாருங்கிறதெல்லாம் சில தகவல் வந்துட்டு இருக்கு. விஜய் பாஜகவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பண்றதாட்டு தகவல்கள் வருது. சரி, காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி இல்ல அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்தோம். இல்ல ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு யாரு, ஆதவர்ஜி ரெட்டி யாரு, உங்க அத்தனை டகால்ட்டிகளையும் அடிச்சு பெருச்சாடி வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி உங்க பொய்களை அம்பலப்படுத்திட்டு இருக்கிறேன். ஒரு பொய் விட்டீங்களா இல்லையா? 234 தொகுதியிலையும் விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தது, அன்னதானம் வழங்கப்பட்டது. அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் முன்னாடி இதை நான் சமர்ப்பிக்கிறேன். உண்மையிலே 35 தொகுதிக்கு மேல அது நடந்ததாட்டு ஆதாரத்தை அவங்க கொடுத்துட்டு பார்ப்போம். பொய் ஃப்ராடு கிடையாது. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட், அதை விட்டு காங்கிரஸ் போக மாட்டாங்க. இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இன்னும் சொல்ல போனா இவங்க 2 பேரையும் மோடி விரட்டிட்டாரு. எடப்பாடி ஏத்துக்கிட மாட்டேங்கிறார். உண்மை நிலைமை. ஓபிஎஸ் டிடிவி உண்மை. நம்ம அதுல ஏன் மறைச்சு பொதிஞ்சு ஏன் பேசி என்ன ஆக போகுது? தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சார், விஜய் அவர்கள் அவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் பார்த்துருப்பீங்க. அதுல எதிர்பார்த்த மாதிரி ஒரு அரசியல் பேச்சையும் பேசியிருந்தா, குறிப்பா கூட்டணி பத்தி. நான் தனியா வருவேனா இல்ல அணியா வருவேனா அப்படின்லாம் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நாம எப்போ தனியா வந்திருக்கோம், நாம எல்லாம் ஒன்னா தானே ரசிகர்கள் குறிப்பிட்டு பேசிட்டு சின்னதா ஒரு சஸ்பென்ஸும் வச்சிருக்காரு. அப்ப அவர் சொல்றத பார்த்தா தனியா வரலன்றத எடுத்துக்கலாம் அப்படிங்கறதா இருக்கு. சோ யாரு அவர் கூட கூட்டணி வரப்போறா? சீமானுக்கு தூய அரசியலுக்கும் விஜய்க்க சந்தர்ப்பவாத கொள்கையற்ற ஊழல் பேர்வழிகளை கைகோர்க்கலாமோ அல்லது இனத்துக்கு துரோகம் செய்தவங்களை கைகோர்க்கலாமோ என்ற அடிப்படையில் உள்ள கமலஹாசன் 2.0 பாணி அரசியலுக்குள்ள வித்தியாசத்தை நான் கமலஹாசன் 2.0 தான். விஜயகாந்த் தனிச்சு வரும்போது மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டா அப்படின்னு ராமதாஸ் எய்த்து அடிச்சு களத்துக்குள்ள அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்க மாதிரி எனக்கு ஏண்டா ஆள் இருக்க கூடாதுன்னு தெளிவா கேட்டு நின்ன ஒரு 234 ஜாதி கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதை அனௌன்ஸ் பண்ணி தில்லா நின்னாரு. சீமானும் அதே துணிச்சலோட 234 தனித்து போட்டி திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரும் எழுத்து நிற்கிறேன். உங்க தம்பி விஜய் தட்டி கொடுப்போன்னு ஸ்டைலா போயிட்டாரு. தம்பியும் எடப்பாடி கூட திராவிடத்தோட சேர்த்து வச்சு அடிப்பாரு, அது வேற விஷயம். விஜய் குழப்பத்துல இருக்கிறாரு. ஒரு மன வலிமையற்ற ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறார். ஒரு மன வலிமை உள்ள ஒரு அரசியல் தலைவர்னா 234 நின்று என் பலத்தை காட்டுவேன்னு சொல்லணும். கமலஹாசன் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவது 39 நின்று பலத்தை காட்டினார். இவருக்கு மன வலிமை இல்லாம பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ணா ராகுல் காந்தி தான் தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி தான், ராஜீவ் காந்தி தான், ராகுல் காந்தி தான் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுவோட கருத்தை ஏத்துக்கிட்டு கேண்டிடேட் போடாம சொதப்பிட்டாரு. சீமான் என்ன பெரிய ராகுல் காந்தி, காங்கிரசும் பாஜகவும் என் இனத்தின் விரோதிகள், முல்லை பெரியாறு, மீத்தேன், ஈத்தேனு, காவிரி, கச்சைத்தீவு, கூடங்குளம்னு எக்கச்சக்க இஷ்யூஸுக்கு எதிரி காங்கிரசும் பாஜக தான் 4வது 8 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டார். இவரு மக்களவை தேர்தல்னா ராகுல் காந்தின்னு பயந்தாரு. இப்பவும் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் வந்துராதான்னு தனிச்சு நிக்கிறதுக்கு சொந்த காலில் நிற்க முடியாம காங்கிரஸை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுல காங்கிரஸ் வரும் எப்படி? எங்க அண்ணன் வேலுச்சாமி அண்ணா வருவார். அவர் திருச்சி வேலுச்சாமி தான் பேசியிருக்காரு. திருச்சி வேலுச்சாமி அண்ணா வருவாரு.
அவருக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை எங்க அண்ணனுக்கு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி வருவாரான்னு சொல்ல முடியாது. எங்க அண்ணன் ஒரு அணி அமைச்சு வருவாரு. திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வைக்கலாம். மற்றபடி வேலுச்சாமி மாத்திரம் தனியா வருவாருன்றீங்களா? இல்ல, அவரு கூட அந்த எண்ணம் கொண்டவங்க கூட வருவார். ஏன்னா இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி யூபி தமிழ்நாடுன்னு ஒரு ட்வீட் போடவும், ஜோதிமணி நான் தான் சொன்னேன் 29ல ஸ்டாலின் அடிச்சிருவாரு எம்பி டிக்கெட் சொன்னா இல்லையா? நான் பதறிக்கிட்டு 29ல ஸ்டாலின் எம்பி டிக்கெட் அடிச்சிடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டை புகழ்ந்து ஸ்டாலினை புகழ்ந்து ட்வீட் போட்டுட்டாங்க. அதை விட மேல இவர் சசிகாந்த் செந்தில் அவரும் பிரவீன் சக்கரவர்த்தி அடிச்சு ஒரு ட்வீட் போட்டுட்டாரு. சிதம்பரம் தெளிவா இவர் கூட இருக்கிறாரு. அப்போ மொத்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே ஸ்டாலின் கூட இருக்கிறாங்க. ராகுல் காந்தி மோடிக்கு ஐசோலேட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ் தனிமைப்படுத்துங்க, எங்க ஸ்ட்ராட்டஜி அதுதான். இது எங்க பங்காளி கூட பாஜக இருக்கவங்க கூட முட்டாள்தனமா ஏதாவது பேசுறேன், மோடி எதிரி காங்கிரஸ் தாண்டா, போடா புண்ணாக்கு, இப்படி தாண்டா உங்களெல்லாம் நான் வந்து 2021 மோடிஜி இன்க்ளூஸ் அலையன்ஸ்ல சசிகலா மேயர் வர முடியாதுன்னா காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் பெயரக்கூடாது. ஸ்டாலின் டான்ஸுக்கு காங்கிரஸ் இருந்தா மோடிக்கு பரவாயில்ல. இங்க 4 பேர் அடிப்புக்கு இங்க சொல்லுவேன், மோடி நினைக்கதாண்டா அங்க நடக்கும். நிதின் நாபின் சின்ஹா அவர் தலைவரா கொண்டு வந்தது யாரு? மோடிஜி தானே. அவங்க தாத்தா RSS, அப்பா RSS, அவர் RSS, அந்த RSS குடும்பத்தில் வந்தவர் மோடி தான் பிக் அண்ட் சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. தகுதியான தலைவர், ஒரு கைஸ்தா கம்யூனிட்டி, எல்லா வகையிலுமே பொருத்தமான இதுன்னு சொல்லும் போது மோடியோட அந்த மதசார்பற்ற சக்திகள்கிட்ட இருந்து ராகுல தனிமைப்படுத்தணும், ஐசோலேட் பண்ணணும். தேஜஸ்வி இருந்து ஐசோலேட் பண்ணணும், அகிலேஷ்ல இருந்து ஐசோலேட் பண்ணணும், ஸ்டாலின் இருந்து ஐசோலேட் பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜில காங்கிரஸே அங்க சரண்டர் ஆன மாதிரி தான் ராகுல் காந்தியை ஸ்டாலின். இவரு மது யாஷி கவுடு, அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், எங்களுடைய ரேடர்லே இல்ல, கணக்கிலே இல்ல தாவேக்கான்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தினமலரை பயன்படுத்தி ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறாருல்ல, அந்த பணத்தை பயன்படுத்தி அவங்க வந்து ஊடகங்களையும் ஆட்களை பிடிச்சு அவங்க இதுல பண்றாரு. அதே வேளையில எங்க அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர் உணர்வுல இருக்கிறார். எங்க அண்ணன் வந்து நேர்மையான ஒரு துணிச்சலா எந்த இடத்துல தன் கருத்தை சொல்லக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா அவரோட மீட்டிங் எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம 30 மைல் கடந்து போய் கேட்போம். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெபமணின்னு ஒரு பையன், இவங்க எல்லாமே வந்து அவர் பேசினாருனாலே நார்வேல இருந்து நாங்க மார்த்தாண்டத்துக்கு போய் அண்ணன் பேசுவோம். அண்ணனுக்கு தெரியும், அண்ணன் நேர்மையானவர், பட் ஒரு முரட்டுத்தனம் கொண்டவர், அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்ப என்ன கூட ஒரு மெர்சியா சொன்னாரு, மெர்சிக்கலாம், ஏன் அண்ணன் திருச்சி வேலுச்சாமிக்கு என்ன விமர்சிக்க முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு, அவரு தெளிவா இருப்பாரு. பட் அவர் விஜய் கட்சியில சேருவாரான்னு நான் நினைக்கல. விஜய் கட்சியில சேர மாட்டாரு, ஆனா காங்கிரஸ் அழைச்சிட்டு போறதுல அவர் ஒரு முனைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ஸ்டேஜை பகிர்ந்துகிட்டது மட்டும் இல்ல, பின்னாடி சில பேட்டிகள் எல்லாம் கொடுக்குறாரு. காங்கிரஸ்ல உள்ள அவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதரவாளர்களை அழைச்சிட்டு போவாரு. இப்ப அதே போல கிறிஸ் சோடங்கர் கூட வந்து ஆட்சியில அதிகாரத்துல எல்லாம் பங்கு வேணும்ன்ற மாதிரியான கருத்தை வந்து வெளிப்படுத்தி அதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசி நேரத்துல ஸ்டாலின் இல்லைன்னா அனாதையா போயிருவோம். 24லயும் 40 சீட்டு கொடுத்துட்டாரு ஸ்டாலின், 19ல 39 சீட்டு கொடுத்தாரு, 10 சேரியும் சேர்த்து. சோ அவர் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லைன்னா இந்தியாவிலேயே காலி ஆயிடுவோம். மோடி நமக்கும் ஸ்டாலின் இடையில ஒரு பிரச்சனையை உருவாக்குறது தான் அரசியல் பண்றாரு. மோடி லாயலிஸ்ட் அறியப்படக்கூடிய ஆர்டியும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லும் போது அவங்க வந்து ஸ்டாலினை விட்டு போக மாட்டாங்க. போனா அனாதை ஆயிடுவாங்க. 29 அவங்களுக்கு போயிடும். ஒருவேளையில இவங்க ஸ்டாலின் கூட இருந்து நம்ம ஏதாவது பேசணும்னா நமக்கு 29 நம்மள கருவுல தட்டிடுவாரோ ஸ்டாலின்னு ஜோதிமணி பதறாங்க. மாணிக் தாகூரும் பதறணும். நான் சொன்னனால அவர் கொஞ்சம் பதறாம இருக்காரு. அவருக்கும் பதற்றத்தை கொடுத்துருவோம். ஏன்னா மோடி அடிச்ச அடியில ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாருங்கிறது சிதம்பரத்துக்கு தெரியும், கார்த்திக் சிதம்பரத்துக்கு தெரியும். சோ காங்கிரஸ்ல உள்ள ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள் அண்ணன் வேலுச்சாமி தலைமையில விஜய் கிட்ட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு. நடுவுல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கடந்த 5ஆம் தேதி விஜய் வீட்டுல இது பட்டினம்பாக்கம் வீட்டுல வந்து சந்திச்சதுக்கு பிறகு சில சலசலப்புகளா இருந்துச்சு. நாங்க கூட அந்த செய்திகளை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம், கூட்டணி தொடர்பா அவங்க பேசினதெல்லாம். ஆனா இப்போ அதுக்கு பிறகு வந்து இல்ல திமுக கூட தான் கூட்டணின்ற அவரே சொன்னாரு, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரு, சோரங்கர் சொன்னாரு, எல்லாருமே சொன்னாங்க. இப்ப வந்து திடீர்னு மறுபடியும் இன்னைக்கு நாளிதழ் பாத்தீங்கன்னா தெரியும், தினமலர்ல 50 இடங்கள் வந்து விஜய் கொடுக்கறது தயாரா இருக்கு. 50 இடங்கள் காங்கிரஸ் அதிருப்தியாளர்களுக்கு, காங்கிரஸ் திமுக தான் இருப்பான், அதிருப்தியாளர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல தினமலர்ல உள்ள 1-2 பேரும் கேண்டிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படி சொல்றீங்க. ஏன்னா தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் அந்தஸ்து விஜய் மூலமா இங்க பாஜக தமிழகத்துல வளர்ந்துட கூடாது அப்படின்றதுக்காகவே அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய பிரவீன் சக்கரவர்த்தி பிளான் பண்றதா சொல்லி அதை ராகுலும் கேட்கிறாரு. ராகுல் மோடி அடிச்ச அடியில சரண்டர் ஆயிட்டாரு. திருமலர்ல இந்த கும்பல் வந்து 2021 எங்க கிட்ட தோத்தது இதுலதான். மோடி முடிவு பண்ணுவாரு, அவருக்கு எதிரி காங்கிரஸ் தான்ங்கிறதுல சாக்கர ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர். அது கோஷத்தோடு செய்யுங்க. எப்படி வேலுசாமி அண்ணனை மதிக்கிறனோ அதே மாதிரி ஐயா ரெட்டியார் அண்ணனை மதிக்கிற மாதிரி ஐயரையும் மதிக்கிறேன். அது வேற விஷயம், அது அரசியல் சம்பந்தப்பட்ட இது. பட் அவர் சொல்லும் போதே நாம சொன்னோம் மோடிஜி இங்கிலீஷ் அலைன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு சொன்னோம். ஏன்னா மோடிஜியோட நோக்கம் காங்கிரஸை இங்க காலி பண்ணணுங்கிறது தான், திமுகவை காலி பண்ண நோக்கம் இல்ல. அப்ப திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் உள்ள அந்த பிரச்சனையை உருவாக்கி ஸ்டாலின் ஒட்டுண்ணி காங்கிரஸ் அடிக்கணுங்கிறதா மோடிக்கு நோக்கம். அதனாலதான் சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் ராகுலும் வந்து ஸ்டாலினை விட்டுறக்கூடாது, விட்டா காலின்னு நினைக்கிறாங்க. அவங்க விட்டா காலின்னு நினைக்கும் போது 29 நம்மளை குறி வச்சு காலி பண்ணிடக்கூடாதுன்னு சசிகாந்த் செந்திலும் இவங்க ஜோதிமணியும் நினைக்கிறாங்க. சோ மோடிக்கு நோக்கம் காங்கிரஸ் எந்த செல்வாக்கும் இல்லாம நாம் தமிழர் சீமான் சொல்றது மாதிரி ஒரு 3 விழுக்காடு வாக்க வச்சுக்கிட்டு 10 எம்பி 9 எம்பி ஜெயித்தர்றான். அதை அடிக்கிறது தான் மோடிக்கு நோக்கம். மோடியோட விசுவாசியதான எங்க நோக்கம். அதனாலதான் எங்க பங்காளிங்க ஸ்டாலின் எதிர்ப்பு போங்கடா புண்ணாக்குகளா, காங்கிரஸ் காலி பண்ணி இந்தியாவில 4வது முறை மோடி வர்றதாண்டா எங்க இதுன்னு ஓப்பனா சொல்லி அடிக்கிறோம். ரங்கராஜ் பாண்டியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவார், தீயில மிதித்த மாதிரி அப்பா அப்பான்னு கதறுவாரு. பட் மோடிக்கு விசுவாசம் ஆனவர் தான், அதுல எந்த மாற்றம் இல்ல. என்ன ஓட்டம் இது, இதுலதான் இந்த கூட்டம் எல்லாம் நம்ம கிட்ட 21 தோத்து போனாங்க. சோ மோடி அதுல தெளிவா இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டு ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார். ஆனா நீங்க சொல்றது போல பார்த்தோம் அப்படின்னா பா சிதம்பரம், திருநாவுக்கரசு இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் திமுக கூட தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தாவேகா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு என்னன்னா இங்க சீட்டு ரொம்ப குறைவா இருக்கும். தாவேகாக்கு என்னங்க இருக்கு, திருநாவுக்கரசன் அடிச்சுட்டாரு, எல்லாருக்கும் ஸ்லிப்பர் ஷால்ட் செருப்ப கலத்தி அரசியல் தெரியாதவங்களுக்கு எல்லாம் திருநாவுக்கரசன் அடி நொறுக்கிட்டாரு. பலம் நிரூபிக்காத செருப்ப கலத்தி சாணியில முக்கி அரசியல் தெரியாதவங்களுக்கு எல்லாம் திருநாவுக்கரசன் அடி கொடுத்துட்டாரு. அவருக்கு கருத்து நிற்கும் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பலம் நிரூபிக்காதவங்க தன் வாக்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. சிவாஜி டிரான்ஸ்பர் பண்ணல ஜானகிக்கு. எங்கன்னா சிவாஜி காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு. 17 விழுக்காட்டுல இருந்த காங்கிரஸ் காமராஜ் ஆட்சி அமைப்பு மூப்பனார முதல்வர் கேண்டிடேட் ஆக்கி 20 விழுக்காடு எடுத்துட்டாப்ல. அப்ப சிவாஜி வெளியேறினதுல காங்கிரஸுக்கு பாதிப்பு இல்லை. சிவாஜி என்னைக்கோ திமுக விட்டு வெளியேறிட்டாரு. அவர் வெளியேறி ஜானகியோட கூட்டணி வைக்கும் போது கலைஞர் 38 விழுக்காடு வாக்கெடுத்தாரு, கூட்டணியா 34 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. அப்போ திமுக ஓட்டுக்கும் பாதிப்பு இல்லை. அப்படின்னா சிவாஜி எடுத்த ஓட்டு இந்த ரசிகர்கள் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள தொகுதிக்கு ஒரு 300-400 பேர், சில தொகுதியில் அதுவும் இருக்காது. ஒரு அதிகபட்சம் ஒரு ஃபேன்ஸ் தவிர்த்து ஓட்டிங்கா எதுவுமே ஜானகி அடிக்க வரல. அதிமுக ஓட்டு தான், அதிமுக பிளவுல உள்ள ஜானகிக்கு ஓட்டு தான் சிவாஜி நின்ன தொகுதியிலே கிடைச்சிருக்கு. அதுல சிவாஜி ஒரு 24% ஓட்டு எடுத்தாரு. கல்லர் கம்யூனிட்டி, திருவையாறு அண்ணா எங்க ஊர்ல நாரல் நின்னா ஜெயிக்க வச்சிருப்போம், அது வேற விஷயம். அவர் அந்த திருவையாறு நம்பி ராசியாரன் வார்த்தையில போய் நின்னாரு. அப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் அவர் நல்ல ஓட்டு எடுத்தாரு. அப்புறம் ராதாகிருஷ்ணன் ஒரு இந்து நாடார் சிவாஜி மன்றத்தை சேர்ந்தவன், இந்த நாடார் பிளஸ் சிவாஜி மன்றம், இந்த நாடார் கேண்டிடேட் பிளஸ் சிவாஜி மன்றம். இப்ப நாம தான் அதுக்குள்ள வந்திருக்கணும். நம்ம வந்து அந்த இடத்துக்குள்ள மூப்பனார காமராஜ் ஆட்சி மூப்பனாருக்கு இது பண்ணிட்டோம். அவர் மன்றத்துல சேர்ந்தாரு. மன்றத்துல ராஜசேகரன் பெரிய ஆர்கனைசர், லோக்கல் அவருக்கு பேக்கிங் உண்டு. அவர் ஒரு 20 விழுக்காடு வாக்குகிட்ட எடுத்தாப்புல. மீதி வந்து பலம் நிரூபிக்காத சிவாஜியால ஒரு ஓட்டு கூட டிரான்ஸ்பர் பண்ண முடியல. ரொம்ப நெக்லிஜிபிள் ஓட்டு தான் சிவாஜியால ஜானகி டிரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சு. சிவாஜி கிடைச்ச ஓட்டு அதிமுக ஓட்டு தான் நம்ம சிஷியர்களே அதை தெளிவா இப்போ சொல்றாங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. திருநாவுக்கரசு அண்ணன் இதை தெளிவா சொல்றாரு. இது பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஸ்டாலின் ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தன்னை வளர்த்துக்கணும் இன்னும் அப்படி அந்த ஒரு கட்டாயத்துல இருக்கும்போது சில ரிஸ்க் எடுத்துதானே ஆகணும். ரிஸ்கே எடுக்க பலம் நிரூபிக்காத விஜய் தன்னை சீஃப் மினிஸ்டரா சொல்லட்டுன்னு சீமான் கேட்டாரு. தம்பி நீ என்ன சீஃப் மினிஸ்டரா சொல்லு, பலம் நிரூபிக்காதவன் கேட்டாரா இல்லையா? திருமாவளவன் நான் வெளியே வரேன், என்ன சீஃப் மினிஸ்டரா சொன்னா நான் வெளியே வரேன். வேற யாருக்கெல்லாம் அவர் கூட்டணி பேசினாரு. 2 பேரும் சிஎம் கேண்டிடேட்ல அவுட். பலம் நிரூபிக்காத தம்பி, நீ பலம் நிரூபிக்காதவன்.
விஜயகாந்தாவது 8-10 பலம் நிரூபிச்சவர், மக்கள் நல கூட்டணி அமைச்சாரு, உங்களோட ஒருத்தன் கூட கூட்டணி வரமாட்டான்னு சீமான் சொல்லி 1.5 வருஷம் ஆகுது. இதெல்லாம் வெறும் ஏட்டு சுரக்கா, வெத்து பேச்சு. ஜானாரிசாமிக்கு 10 கோடி பணமும் ஆதவர்ஜனாவுக்கு பணபலம் செய்யற போலித்தனமான வேலைகள் தான். நிஜத்துல இங்க ஒண்ணு வேலைக்கு ஆகாது. ஓகே, அடுத்து காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்துன்னா கார்த்திக் சிதம்பரத்தை சிஎம் கேண்டிடேட்டா கேட்பாங்களா? என்ன இது? இல்ல அது தெரியல. தினமலர் 50 எழுதினாலும் சரி, 10 எழுதினாலும் எப்படி உண்மையாகும்? தினமலர் அவ்வளவுமே ரீல் விடுறான். தினமலர் செய்திகள் அவ்வளவுமே செய்தி ஆகுது. அப்போ அந்த செய்தியை நம்ம எப்படி எடுக்க முடியும்? இல்ல, இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் இப்ப நீங்க பலத்தின் அடிப்படையில அமித்ஷா வாங்குவாரு, அண்ணாமலை கொடுத்திருக்காரு நம்ம சொன்னோம்னா, அமித்ஷா 18-23 சொல்லுறாரு. இப்ப தினமலர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவன் இன்னும் கதையை விட்டுட்டே இருப்பான் தினமலர். விஜயும் அதுல ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. காங்கிரஸ் இல்ல வரமாட்டாங்கிற யதார்த்தத்துக்கு விஜய் வர முடியல. நம்ம ஆள் பணம் கொடுத்து நம்ம தான் இதை பண்ணுறோங்கிறது கூட விஜய்க்கு தெரியல. நம்ம பணத்துலதான் இந்த மோசடி வேலைகள் நடக்குங்கிறது கூட தெரியல. காங்கிரஸ் வந்துருவான்னு முட்டாள்தனமா இன்னும் ஏமாந்துட்டு இருக்கிறார். என்னத்தை சொல்ல? இல்ல, 20 ஆண்டு காலமா இன்டாக்டா இருக்கிற ஒரு கூட்டணி 2014 விட்டுருவோம், நடுவுல பிரிஞ்சுட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. அப்படி இருக்க கூட்டணியில இப்போ ஒரு சின்ன சலசலப்பு இருக்கிறதையும் பார்க்க முடியுது இல்லை? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி திமுக அரசை விமர்சிக்கிறாரு. ஊபியோட கம்பேர் பண்ணி எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, எவ்வளவு அதிகரிச்சுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதுக்கு திமுகல இருந்து கடும் விமர்சனத்தை வைக்கிறாங்க. இவர் RSS பின்புலம் உடையவர், பாஜக மட்டும் RSS ஆட்கள் இருக்கிறதுன்ற மாதிரியான விமர்சனம் பிரவீன் சக்கரவர்த்தி மேலே வைக்கிறதும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஊசலாட்டத்துல தானே இருக்கு. சுப்பிரமணிய சாமி மோடிக்கு எதிராக அடிச்சாரு இல்லையா? அப்ப அமித் மாலவியா சுப்பிரமணிய சாமி அடிச்சு ஒதுக்கல, ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமிய. அதே மாதிரி ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி தான். ராகுல் காந்தியே மோடிக்கு அரசியல்ல ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாருங்கிற கருத்தை நான் திரும்ப சொல்றேன். எங்களுக்கு டெல்லி அரசியல் தெரிஞ்சனால சொல்றேன். கும்மிடி பூண்டிக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியாததுனாலதான் இந்த கதைகளை தினமலர்ல ஓட்டிட்டு இருக்க முடியுது. ஜானாரிசாமிக்கு 10 கோடியும் இவரு ஆதவர்ஜனாவும் கதைகளை ஓட்டிட்டு இருக்க முடியுது. அது ஆதவர்ஜனா ஒரு தப்பு பண்ணிட்டாப்ல. எக்கனாமிக் டைம்ஸ்ல இத பண்ணி விட்டுட்டாப்ல இந்த நியூஸ. உடனே ராகுல் பதறிட்டு மது யாஷி கவுர், அவரு தெலுங்கானா எம்பி நினைக்கிறேன், அவரை வச்சு எங்க ரேடர்ல இது இல்ல விஜய் இல்லன்னு அடிச்சுட்டாப்ல. ஒரு வேளையில விஜய் பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள பேரக்கூடாது. இப்ப விஜய் வேற சென்சாரை பயன்படுத்தி சிவகார்த்தியனுக்கு எதிராக சதி பண்றாருங்கிறதெல்லாம் சில தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மை தன்மை நமக்கு தெரியாது. பலரும் அதை சொல்றாங்க. யார் விஜய் சிவகார்த்தியனுக்கு எதிராக சதி பண்றாருன்னு தகவல் சென்சாரை பயன்படுத்தி பாஜக நெருக்கத்துல பண்றாருன்னு தகவல் வருது. நமக்கு அது உண்மை நிலைமை தெரியல. உண்மைனா உண்மை விஜய் பாஜகவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பண்றதாட்டு தகவல்கள் வருது. How far it is true we do not know. பட் தகவல்கள் வருது. அப்போ காங்கிரஸ் என்ன நினைப்பான்? இவரு இதெல்லாம் சிவகார்த்தியனுக்கு எதிராக சில்லறத்தனமா பண்றாருன்னா படம் ரிலீஸ் ஆன பிறகு பாஜக கூட கூட்டணி போயிருவான்னு நினைச்சு, சரி பாஜக கூட போகாண்டா, நம்ம இங்க இழுத்து பிடிச்சி ஸ்டாலின் முதல்வர்னு விஜய்க்கு ஒரு 8-10 சீட்டு, நாங்க ஒரு 5 சீட்டை குறைச்சிக்கிறோம், ஸ்டாலின் ஒரு 5 சீட்டு தருவாருன்னு அப்படி ஒரு மூவுக்கு சில பேச்சுகள் நடக்கலாமே தவிர, திமுகவை விட்டுக்கிட்டு பலம் நிரூபிக்காத, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத திருநாக்கர் சொன்னா அதை தெளிவா சொல்லிட்டாரு. பலம் நிரூபிக்காதவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி தெரியாதுங்கிற சொல்லிட்டாரு. சரி, காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி இல்ல அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்தோம். இல்ல ஒரு வேளையில நான் சொல்ற மாதிரி நாங்க 4 சீட்டு தாரோம், ஸ்டாலின் 4 சீட்டு தருவாரு, நீங்க உங்க கொள்கை எதிரியை வீழ்த்ததுக்கு ஸ்டாலின் முதல்வர் சொல்லுங்கன்னு கூட ராகுல் கேட்கலாம் நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படிதான். நீ சும்மா ரீல் விட்டுக்கிட்டு குப்பையா ரீலா போட்டுட்டு இருந்தா இங்க நாட்டுல தெரியாதவனா இருப்பான். ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு யாரு, ஆதவர்ஜி ரெட்டி யாரு, உங்க அத்தனை டகால்ட்டிகளையும் அடிச்சு பெருச்சாலி வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி உங்க பொய்களை அம்பலப்படுத்திட்டு இருக்கிறேன். ஒரு பொய் விட்டீங்களா இல்லையா? 234 தொகுதியிலையும் விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தது, அன்னதானம் வழங்கப்பட்டது. அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் முன்னாடி இதை நான் சமர்ப்பிக்கிறேன். உண்மையிலே 35 தொகுதிக்கு மேல அது நடந்ததாட்டு ஆதாரத்தை அவங்க கொடுத்துட்டு பார்ப்போம். பொய், ஃப்ராடு. நேத்து நான் இத மோசடின்னு மாலை முரசு தொலைக்காட்சியிலே சொல்லிட்டேன், நியூஸ் 18 தொலைக்காட்சியிலே சொல்லிட்டேன், நேத்து புதிய தலைமுறையிலே சொல்லிட்டேன். கேண்டிடேட் கிடையாது, மோசடியா 234 தொகுதியிலும் அன்னதானம் வழங்கப்பட்டதாட்டு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பொய் சொன்னாரு. 35 தொகுதிக்கு மேல நடக்கல, 50 கேண்டிடேட் மேல உங்களுக்கு கிடையாது கிடையாது. நீ உனக்கு கேண்டிடேட் இருக்குன்னா 234 தொகுதியில அன்னதானம் வழங்கப்பட்டதாட்டு நீ சொன்னதை நிரூபி பார்ப்போம்.
பணத்தை வச்சுக்கிட்டு பலகீனமான பத்திரிகையாளரை பிடிச்சி ஏமாத்திட்டு இருக்க. நேர்மையான பத்திரிகையாளர்கள் என் கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் டகால்ட்டி எல்லாம் இப்ப எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பலரும் சொல்றாங்கல்ல, தேர்தல் முடிவு வந்தாதான் விஜய்க்கு ஓட்டு என்னன்னு தெரியும். காங்கிரஸை தவிர்த்து இன்னும் சில கட்சிகள், காங்கிரஸே விட்டுருவோம், இன்னும் சில கட்சிகள் தாவேகா கூட போறதுக்கான ஆப்ஷன் இன்னும் இருக்குல்ல. அதைத்தான் அவர் சஸ்பென்ஸ் வச்சு சொல்றாரு. நான் தனியா வரல, அணியா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் நேற்று பேசியிருக்காரு. அதுல ஏன் நம்ம பாமகவுல 2 அணி இருக்கு, அதுல ஒரு அணி போகலாம், தேமுதிக இருக்கு, அமமுக கூட இருக்கு. ஏன்னா டிடிவி கூட சொல்லியிருக்காரு, அந்த பக்கம் காங்கிரஸ் ஷீட் ஷேரிங் பேசி முடிச்சிட்டாங்களா, விசிகாவுக்கு சீட் ஒதுக்கிட்டாங்களா மாத்தி அப்படின்னு ஒன்று சொல்றாருல. அப்ப அது வரைக்கும் டைம் இருக்கு. அப்படிங்கும் போது ஓபிஎஸ் கூட சீட்டெல்லாம் எழுதி கொடுத்ததா தகவல் வருது. தாவேகாவா திமுகவான் பெருவாரியா தாவேகாவுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் சொன்னதெல்லாம் தகவல் வருது. கண்டிப்பா தாவேகாவும் அமமுகவும் ஓபிஎஸும் தாவேகா ஆப்ஷனும் ஓபன் பண்றது உண்மை, நான் மறுக்கவே வரல. இது இன்னொரு விதையை நான் சொல்றேன். விஜயகாந்தும் விசிகாவும் சேர்ந்தா 30 தொகுதியில ஜெயலலிதா 3வது போயிருவாங்கன்னு சண்முகன் ஒரு முக்குலத்தார் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி எனக்காக இதே தினமலர்ல ஒரு பெரிய நியூஸ பண்ணான். நியாயமான நியூஸ் அது. தினமலர் நியூஸ பற்றிய இதெல்லாம் தெரியுது இல்ல, நமக்காக அந்த தம்பி ஒரு பெரிய நியூஸ பண்ணனான். அதன் விளைவாக ஜெயலலிதா அரண்டுட்டாங்க, நடராஜா அரண்டுட்டாங்க. அவங்க விசிகா அல்லது விஜயகாந்த் ஒருத்தர் கூட கூட்டணி பையாகணும். டக்குன்னு விசிகாவை கையில எடுத்து விசிகாவுக்கு சீட்டு கொடுத்து அதிமுக கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. காரணம், விஜயகாந்தும் விசிகாவும் சேர்ந்தா 30 தொகுதியில ஜெயலலிதா 3வது பேருவாங்கன்னு சொல்லும் போது ஜெயலலிதா அந்த அச்சத்துல 9 சீட் அப்ப கொடுத்தாங்க. 9 சீட் கொடுத்து சேர்த்துக்கிட்டாங்க. பேசின பணத்தை கொடுக்கல பாவீங்க, இடையில அடிச்சுட்டு போயிட்டாங்க. சீட்டு கொடுத்தாங்க அண்ணத்து. சரி விடு, அது வேண்டாம். அரசியல்னா இதெல்லாம் வழக்கம் தான், பட் அதை சுருட்டிட்டு போயிட்டாங்க, விடுங்க. சோ அந்த ஒரு சம்பவம் நடக்கும் போது ஒரு அரசியல் கணக்கு நடந்துட்டுன்னா நம்மளை பாதிக்குங்கிற ஒரு சம்பவம் நடந்துருமோன்னு ஸ்டாலின் நினைக்கலாம். அப்போ தாவேகாவை காட்டி நாங்க தாவேகா கூட போயிருவோம் அப்படின்னு ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு இஷ்யூவை காங்கிரஸ் கையில் எடுக்கல. அது முடிஞ்சிருச்சு. ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர், இப்ப ஓபிஎஸ் தான் அதை கையில் எடுக்கிறாரா? ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் நான் முடிச்சு வச்சுட்டாங்க. அவரு அதே மீறி போனா 90% காங்கிரஸ்காரன் ஸ்டாலின் தாங்க அனுப்பான். என்னங்க நீங்க தினமலர் போடக்கூடிய பொய் செய்திகளுக்கு திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டு இருக்கீங்க? ஓகே சரி, அதான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு விஷயம் போகணும் இல்ல, அது பொய் செய்திங்கிறது மக்களுக்கு. ஓபிஎஸ் இந்த ஆப்ஷன் எடுக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓபிஎஸ் இந்த ஆப்ஷன் எடுக்கிறாரு, டிடிவி இந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்க. திமுக பக்கம் அவர் போனா என்ன நடக்கும்? அவருக்கு என்ன எங்க பேரம் பேசுறதுக்கு இதை எடுக்கிறாருங்க. திமுக கிட்ட ஸ்டாலின் கொடுக்கிறது எம்எல்ஏ போஸ்ட்னு தெரியும், தினகரனுக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும். ஸ்டாலின் பேரம் பேசுறதுக்கு பலம் நிரூபிக்காத விஜய் ஒரு ஆப்ஷனா எடுக்கிறாப்ல, அவ்வளவுதான். அது மெட்டீரியலைஸ் ஆகுமா ஆகலையாங்கிறது பொறுத்திருந்தா. ஓபிஎஸ்க்கு துணை பொதுச் செயலாளர் அந்த மாதிரி எல்லாம் டீல் பேசி அது போகலாம், செங்கோட்டையன் போன மாதிரி போலாமே. அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்கு அவருக்கு. அது நம்ம போகக்கூடாது என்ன இருக்கு, அது என்ன சிஎம் கேண்டேட்டா சொல்லுங்கன்னு திரும்ப விஜய் கேட்ட மாதிரி கூட கேட்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேற எங்கேயும் ஆப்ஷன் இல்லாதவங்க ஒரு பாப்புலர் ஹீரோ, ஒரு பாப்புலாரிட்டி உள்ளவர், கிரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர், அவர்கிட்ட போறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லையா. அது கடைசி ஆப்ஷன் தான் சொல்லவா. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், அதை விட்டு காங்கிரஸ் போக மாட்டாங்க. இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இன்னும் சொல்ல போனா இவங்க 2 பேரையும் மோடி விரட்டிட்டாரு, எடப்பாடி ஏத்துக்கிட மாட்டேங்கிறார். உண்மை நிலைமை. ஓபிஎஸ் டிடிவி உண்மை. நம்ம அதுல ஏன் மறைச்சு பொதிஞ்சு ஏன் பேசி என்ன ஆக போகுது? யார் பார்க்காம இருந்தா? நடுவுல டெல்லி எல்லாம் போயிட்டு வந்தாரு. முதல்ல யார் பார்க்காம இருந்தாங்கிறது போய் சொல்லுங்க. மோடி சேர்த்துக்கல அப்படின்றீங்க. எடப்பாடி பயந்தா மோடி இந்த 2 பேரையும் பார்க்கல. அப்ப நீங்க எடப்பாடி பயந்து பார்க்கலன்னா ஏன் நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு வாரணாசி கூப்பிடல? ஏன் பன்னீர்செல்வம் பிரச்சாரத்துக்கு வரல? நம்மளை சொல்லியும் மீறி நீங்க சசிகலா கேட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்க. கோபம் மோடிக்கு இன்னும் குறையல. எங்க நான் ஓபிஎஸ்க்கு வெல்விஷர் தான், ஓபிஎஸ்க்கு வெல்விஷர். தினகரனுக்கு எதிராக எதுவும் இல்ல, நடராஜனுக்கு தான் நம்ம எதிரி. அது கதை முடிஞ்சு போச்சு. சொல்லிதான் அடிச்சு முடிச்சாச்சு. மோடி யாருன்னு நமக்கு தெரிஞ்சனால அதை அடிச்சு முடிக்க முடிஞ்சது. இப்போ நம்ம இவங்களுக்கு வெல்விஷரா தான் இருக்கும். பட் 2 பேரையும் பார்க்காம தட்டி விட்டது மோடி தாங்கிற உண்மையை நான் ஏன் நம்ம மறைக்கணும்? பர்சனலாட்டும் சொல்லிட்டேன், வெளிப்படையாட்டும் நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நம்ம மோடி அடைச்ச கதவை யார் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வர முடியும்? காம்ப்ரமைஸ் பண்றாங்க.
காம்ப்ரமைஸ் பண்றாங்க, நான் மறுக்க வரல. அதுக்கு வாய்ப்பு குறைவுதான். கதவை அடைச்சது மோடி இல்லையா? அப்ப அவர் சரி பரவாயில்லன்னு சொன்னாதானே காம்ப்ரமைஸ் ஆகும். அதுதாங்க நம்ம மோடிஜி இன்குலிஸ் அலைன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம ஜெயித்தவன் தானே இதை சொல்றோம். ஆனா அன்னைக்கும் அமித்ஷா வந்து சேக்கணும்னாரு. அமித்ஷா அங்க பேசிட்டு இருக்கும் போதானே தெரியும், என் தம்பி லட்சுமணனுக்கு தெரியும், டிடிவிக்கு நண்பர் தான், ஏன்னா அவன் என் தம்பி, அது வேற விஷயம். டிடிவிக்கும் நம்ம வெல்விஷர் தான், அன்னைக்கு வேற மாற்று கட்டத்தில் இல்ல. ஆனா உண்மையை நம்ம சொல்லணும், உடைச்சு சொல்லணுங்கிறதுல நான் தெளிவா சொல்றேன். அன்னைக்கு மோடிஜி இன்குலிஸ் அலைன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாது நம்ம சொன்ன கருத்து, இன்னைக்கு வர பத்மாவதி மில்ஸ் கேஸ்ல சசிகலா அம்மையார் மேல சிபிஐ வழக்கு வந்திருக்க. அமித்ஷா போட்டாரா? ஏதோ ஒரு லெவல் இருந்து டெல்லியில இருந்து வருது இல்ல. சோ இந்த இடத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேர்த்தையும் விரட்டுனது மோடி தான்ங்கிறது உண்மை. மோடிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். குறிப்பா நம்ம பேச்சை கேட்காம சசிகலா நடராஜன் சொல்றதை கேட்டு ரிசைன் பண்ணிட்டாங்கிறது கூட இருக்கலாம். சசிகலாவுக்கு நெருக்கமானவர்கள் கூட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை சசிகலா வேறு டிடிவி வேறுன்னு சொல்லிதான் என்டிஏக்குள்ள டிடிவியை கொண்டு வந்தார். ஓபிஎஸ் சசிகலாவை வீக்கெண்ட் பண்றதுக்கு துணை முதல்வர் இரட்டை தலைமை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை தாண்டி ஓபிஎஸ்க்கு என்ன பயன் கட்டது? ஒய் பிரிவு செக்யூரிட்டியை தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி நின்று ஓர்வழி சென்றால் நாளை நம்ம சொல்லும் போது எடுத்து விட்டாங்களா இல்லையா? எடுத்து விட்டாங்களா இல்லையா? ஏங்க எடப்பாடி கிட்ட ஒரு எம்பி சீட்டு கூட கிடையாது. ரவீந்திரநாத் குமார ஒரு எம்ஓஎஸ் சேர்க்கறதுல என்னங்க கஷ்டமாயிர போகுது? நவாஸ்கனி மத முரண்பாட்டை காலி பண்ணதுக்கு, ஜாதிய முரண்பாட்டை வளர்க்கறதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு. இனி ஒரு துலுக்கர் நம் தோழன்னு சிவாஜி ரசிகரான எங்க அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் பாரததாஸ் பாட்டெல்லாம் பாடி நாடார்களெல்லாம் முஸ்லிமுக்கு ஓட்டு போடணுங்கிறாப்புல. கண்ணப்பன் யாதவர்களை முஸ்லிமுக்கு ஓட்டு போட சொல்றாப்புல. தேவேந்திர குல வேளாளர்களை ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு டீம் வந்து இது பண்ணுது. ஒரு இந்து கன்சல்டேஷனை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்து அங்க இந்து கன்சல்டேஷன் மோடியால வந்திருக்கும்ல. மோடி பிரச்சாரம் பண்ணுனா அங்க இந்து கன்சல்டேஷன் வரலையே. அப்ப நாம கொளுத்தின தீ அணையல, அவ்வளவுதான். அதனால அது சோ இப்ப வந்து ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேருக்கும் தாவேக்கா ஆப்ஷன் அதுதான் இருக்கு, விஜய்க்கும் அதுதான் இருக்கு அப்படின்றீங்களா? அது தவிர்த்து இப்ப சிலர் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணசாமிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஜான் பாண்டியனுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஜெகன்மூர்த்தியார் கூட இப்ப விஜய் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. அப்ப அப்படி பார்த்தா எடப்பாடியை தாண்டி ஒரு மெகா கூட்டணி விஜய்க்கு இருக்குல்ல. எங்க இதுல வந்து அங்க ஆப்ஷன் இல்லாதவங்க தான் விஜய எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொன்ன டிடிவி அதை இப்ப கொஞ்ச நாளா சொல்லல. அப்போ அவரு மோடி முந்தின கரவை சரி திறந்துருங்கன்னு அமித்ஷாவுக்கு திறந்துடலாம் நினைச்சு அமித்ஷாவை சந்திச்ச பிறகு அதை அவர் பார்க்கிறார். அதை நம்ம எடுத்துக்கலாம். சசிகலா மேல உள்ள அந்த உக்ரம் இவங்க மேல இருக்கும் நான் நினைக்கல. ஏன்னா தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.